வணக்கம் 2022ல் தமிழில் வெந்து தணிந்தது காடுங்கிற ஒரு ஹிட் படத்தை கொடுத்த அப்புறம் கிட்டத்தட்ட முழு நேரம் நடிகர் ஆகிட்டார் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். ஜோஷுவா போன வருஷம் ரிலீஸ் ஆனாலுமே கூட அது எடுத்து முடிக்கப்பட்டது சில வருஷங்களுக்கு முன்னாலங்கிறதுனால அது கணக்கில் வராது. மம்முட்டியை வச்சு இப்படி ஒரு படம் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப ரகசியமாக தான் இருந்திருக்கு போல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ட்ரெய்லரை பார்க்கும்போது டக்குன்னு துப்பறிவாளன் மைண்டில் வந்துட்டு போச்சு. ஏன்னா அந்த படமும் இதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பமாகிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கதை தான். பர்சனலாக எனக்கு கௌதம் மேனன் மம்முட்டி காம்போல புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினேன். இந்த டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர்னு எல்லாத்தையும் பண்ணுங்கள். டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். கொச்சியில் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மம்முட்டி, முன்னாள் போலீஸ், அவர்கிட்ட அசிஸ்டாக வந்து ஜாயின் பண்ணுறாரு கோகுல் சுரேஷ். மம்முட்டி பயங்கர கொள்கைவாதி மாதிரி பேசினாலுமே கூட கொஞ்சம் ஃப்ராடுத்தனமாக தான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்காரு. அவருடைய ஹவுஸ் ஓனர் லேடி ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடச்சதுன்னு அதை அதோடைய ஓனர் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு மம்முட்டி கிட்ட சொல்கிறாங்க. மம்முட்டியும் சரின்னு தேடி போகிறாரு. அது பூஜாங்கிற ஒரு பொண்ணுடைய பர்சன் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த அட்ரஸில் பூஜா இல்லை, பல நாளாக அந்த பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு அந்த பொண்ணுடைய ரூம்மேட் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அடுக்கடுக்காக நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணுறாரு மம்முட்டி. இதுக்கப்புறம் நடந்தது என்ன, ஒரு லேடிஸ் பர்ஸ் அவரை எப்படி ஒரு பெரிய கேஸுக்கான பிரேக் த்ரூவுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். கௌதம் மேனன் சிக்னேச்சர் இல்லாத ஒரு கௌதம் மேனன் படம்னு தான் இதை நான் சொல்லுவேன். நந்திதாங்கிற கேரக்டருடைய அப்பியரன்ஸ், மம்முட்டியை பல காட்சிகளில் ஸ்டைலாக காட்டின விதம், படத்துடைய நோ நான்சென்ஸ் அப்ரோச், இதுலெல்லாம் கௌதம் மேனன் லைட்டாக தெரியுறாரு. விஷ்ணுதேவோடைய சினிமாட்டோகிராஃபி, ஆண்டனியோட எடிட்டிங், தர்புகாசியோடைய பாடல்கள் எல்லாமே கிளாஸாக குவாலிட்டியாக இருக்கு. எட் இது அப்படி ஒரு நல்ல தரத்தில் எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜானர் படம்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மேபி வேணும்னே கூட இதை ஜிவிஎம் பண்ணிருக்கலாம். ஸ்டில் அவருடைய ஸ்ட்ராங்கான மார்க் இங்கே மிஸ்ஸிங். சிஐ டாமினிக்கா இந்த மொத்த படத்தையும் ஓன் பண்ணுறது மம்முட்டி தான். அவர் கேரக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டீடைலிங், அதை அவர் போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதம், இது ரெண்டும் தான் பெரிய அதிரடி திருப்பங்கள் இல்லாத இந்த டிடெக்டிவ் கதையை பொறுமையாக பார்க்க வைக்குது. டாமினிக்குங்கிறவன் சுயநலவாதியா, கன்னிங்கான ஆளா, நேர்மையான ஆளா, இல்லை ஊழல் செஞ்சவனா, அவனுக்கு டிவோர்ஸ் ஆன காரணம் என்ன, நந்திதாங்கிற கேரக்டர் கிட்ட அவன் முதல்ல அட்ராக்ட் ஆகிற விஷயம் என்ன, ஏன் இப்படி லேயடாக இருக்கிற இந்த கேரக்டரை மம்முட்டி அவ்வளோ டிலைட்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. மேபி இந்த கேரக்டரை வச்சே பல சீக்வல்ஸ் பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ. ஏன்னா இந்த படத்தில் அந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிற விதம் அப்படி தான் இருக்குது. ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட்டாக கோகுல் சுரேஷ் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நந்திதா கேரக்டரில் சுஷ்மிதா பட் மலையாளத்தில் ஒரு அட்டகாசமான டெபு, அழகாக இருக்காங்க, லைட்டான ஒரு அழுத்தம் கொடுத்து நடிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு குவின்டெசென்ஷியல் ஜிவிஎம் ஹீரோயின். டிப்பிக்கலான கேரக்டரில் வினீத்தை காஸ்ட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தர்புகா சிவாவுடைய பின்னணி இசை என்னமோ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆச்சு. சில இடங்களில் டோட்டலாக சீனுடைய மூடுக்கு சிங்கே இல்லாமல் ஒரு பிஜிஎம் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஜிவிஎம் தான் சொல்லணும். லைவ் சவுண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பட் பல இடங்களில் டப்பிங்கும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் நிறைய இடங்களில் தனியாக தெரிஞ்சுது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ஸ்டன் சீன் நல்லா படமாக்கப்பட்டிருந்தது. இந்த ரிவ்யூ ஆரம்பித்த முதல் கட்டிலேருந்தே இதை நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் படம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்னு சொல்ல. அதுக்கு காரணம் படத்தில் ரொம்ப டெலிபரேட்டாகவே பரபரப்பாக ரொம்ப த்ரில்லிங்காக எதையும் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஒரு சாத்வீகமான மியூட்டடான இன்வெஸ்டிகேட்டிவ் படம் இது. இதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது பல இடங்களில் ஹியூமரும், தென் டாமினிக்குங்கிற கேரக்டர் இந்த கேஸை ஸ்டெப் பை ஸ்டெப் விசாரிக்கிற விதம், அந்த விசாரணை மூலமாக நமக்கு டாமினிக்குங்கிற கேரக்டர் பரிச்சயமாகிற விதமும் தான். மலையாள சினிமா பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் தெரியாத எனக்கே சில ரெஃபரன்சஸ் ஃபன்னியாக தான் இருந்தது. கௌதம் மேனன் அவர் படங்களுக்கும் சில ரெஃபரன்சஸ் வச்சிருக்காரு. ஒரு செல்ஃப் அவேர் டோன் படம் முழுக்க இருந்தது, நல்லாவே இருந்துச்சு. இந்த வகை படங்களில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் எவ்வளவு தூரம் ஆடியன்ஸை கெஸ் பண்ண விடாமல் பண்ணுறோங்கிறது தான். ஹீரோட சேர்ந்து ஆடியன்ஸும் அந்த கேஸை விசாரணை பண்ணுவோம். நாமளும் அதே அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நாம் கெஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படியே வரா மாதிரி இருக்கணும், அதை விட கொஞ்சம் புதுசாக சர்ப்ரைசிங்காகவும் இருக்கணும். இந்த பேலன்ஸை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை ஓரளவுக்கு இந்த படத்தில் மேனேஜ் பண்ணியிருக்காங்க ரைட்டர்ஸ் நீரஜ் ராஜன், சூரஜ் ராஜன் அண்ட் கௌதம் மேனன். முதல் பாதி திரைக்கதையில் கேரக்டர்ஸும் களமும் செட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் மம்முட்டி கேரக்டர் மூணார் டிராவல் பண்ணதும் அப்படியே தேங்கி நிற்க ஆரம்பிக்குது படத்துடைய ஃப்ளோ. அதுவும் அந்த சடன் இன்டர்வல் பிளாக் ஏன் எதுக்கு அப்படின்னு புரியவே இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலுமே கூட ஒரு சின்ன கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் மம்முட்டியே ஒரு டயலாக் சொல்லுவார், நான் ஒரு டிடெக்டிவ் படம் பார்த்தேன், இன்டர்வல்லே எனக்கு வில்லை யாருன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அது இந்த படத்துக்கான ரெஃபரன்ஸா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இந்த படம் பார்க்க போதும் இன்டர்வல்லே ஓரளவுக்கு இந்த கேரக்டரை வச்சு தான் ட்விஸ்ட் கொடுக்க போறாங்கிறது புரிஞ்சிருது. பட் அதை சப்வர்ட் பண்ண இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு கௌதம் மேனன். நீங்க சிமிலரா அந்த மாதிரி சப்வர்ட் பண்ண ட்விஸ்டையும் பல படங்களில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் அவ்வளோ ஒரிஜினலா ஃபீல் ஆகாது, கொஞ்சம் ஏமாத்தமாகவும் இருக்கும். அண்ட் படம் மொத்தமுமே ரொம்ப லோக்கியா போறதுனால ஃபைனல் ரிவியூலோ அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்படுற சில மேஜர் விஷயங்களோ அவ்வளோ எக்ஸைட்டிங்கா அழுத்தமா ஸ்கிரீன்ல சொல்லப்படலை.
இவங்களுக்கே இது ஒரு பெரிய ட்விஸ்டா இல்ல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. மொத்தத்துல இந்த டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் காஃபி டேபிள் புக் மாதிரி பார்க்க ஸ்டைலா அழகா இருக்கிற ஒரு லைட் ரீடிங்குக்கு ஏற்ற பக்காவான கண்டென்ட். இந்த ஸ்டைல் கேரக்டர் ரிவன் படங்கள் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகலாம். ஜிவிஎம்மோட இந்த புது அப்ரோச் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கலாம். பட் ஆரம்பத்தில் காட்டப்படுற அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கான பிரமிஸ் பொட்டன்ஷியல் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை அப்படிங்கிற ஃபீலே பலருக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான டீசென்ட் வாட்சாக தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். படம் இப்போதைக்கு மலையாளத்திலே தேட்டரில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் சென்னையில் ஓடுது. அண்ட் படத்துடைய மைல்டு வயலன்ஸ் ப்ளஸ் தீமுக்காக இது UA 16+.